அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தாய் தொம்யாம் ஸ்டைல் ஃப்ரைட் பீஹூன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு 200 கிராம் மீஹூனை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம 4 பேருக்கு தேவையான அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ட்ரை மீஹூனை போட்டுட்டு அதில் நிறைய தண்ணி முழுகிற அளவுக்கு சுத்தமான தண்ணியை ஊற்றி 20 நிமிஷம் நம்ம ஊற போட போகிறோம். 20 நிமிஷம் போதுமானது. அதிகமாக ஊற போடணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்ம ஃப்ரை பண்ணுற போது அதோட மற்ற பொருள்கள் இருக்கிற தண்ணி இது அப்சர்வ் ஆகி இது அழகாக வெந்துடும். அதனால் ரொம்பவும் நேரம் நம்ம போடணுன்ற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு ஊறுனா போதுமானது. இதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டியில் எடுத்து தனியாக வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம 4 டேபிள் ஸ்பூன் காய்ஞ்ச இறால் தனியாக கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த காஞ்ச இறாலோட சேர்த்து மற்ற பொருளுங்களான ரெட் சில்லி 3 பெரிய ரெட் சில்லி. இது உரப்பு இருக்காது, ஆனால் பேஸ்ட்டாக நம்மளுக்கு நல்ல சாந்து கிடைக்கும், மிளகாய் சாந்து கிடைக்கும். உரப்புக்கு 3 பேர்ட் ரெட் சில்லி. இது உரப்பாக இருக்குங்க. இது தாய் ரெட் சில்லின்னு சொல்லுவாங்க. நல்ல உரப்பாக இருக்கும். அது கூட சேர்ந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, அடுத்து லெமன் கிராஸ் ஒரு பாதி துண்டு, அதாவது ஒரு விரல் அளவுக்கு 2 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது தேவையான அளவுக்கு இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இறாலோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதோட கூட லெமன் கிராஸ் துண்டு துண்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அறுபடும். அதனால் அதாவது அரைக்கிற போது நல்லா பேஸ்ட்டாக அரையும், இல்லாட்டி திப்பியாக இருக்கும். அதோட 3 சில்லி சேர்த்து எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இந்த பதத்துக்கு வந்தால் போதுமானது. இது ஒரு மாதிரி துவையல் மாதிரி இருக்கும். அதாவது ஃபுல்லாக பேஸ்ட் இல்லாமல் துவையல் பதத்துக்கு இருந்தால் போதுமானது. நம்ம முளைக்கட்டிய பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கோம். இது எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை மலையில் தௌகே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா விதமான ஃப்ரைடு ஐட்டம்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து 3 முட்டை, அதில் உப்பு போட்டு ஆம்லெட் பதத்துக்கு கலக்கி வச்சுக்கலாம். இதில் உப்பு போட்டால் மட்டும் போதுமானது. அடுத்து ஸ்ப்ரிங் ஆனியன் சின்ன சின்னதாக வட்டமாக வெட்டி வச்சுக்கிறோம் கார்னிஷுக்கு. 3 கேரட், அதாவது பாதி துண்டு துண்டாக பாதி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து சேலரி லீவ்ஸ், அது கார்னிஷ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அதோட ஃபிஷ் பால், இதுவும் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். சிலருக்கு அதிகமாக பிடிக்கும்னா கூட போட்டுக்கலாம். இது வட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். சிலர் முழுசாகவும் போடுவாங்க. அதுக்கடுத்து தொம்யாம் பேஸ்ட், இதுதான் அந்த ஃப்ளேவரு கொடுக்கும். எல்லா ஷாப்பிங் மால்லையும் இது கிடைக்குங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ 3 முட்டையை கலக்கி ஆம்லெட் மாதிரி போட்டுக்க போகிறோம். இதில் வேறு ஒன்றும் சேர்க்க தேவையில்லை, வெறும் உப்பு இருந்தால் போதுமானது. நம்ம ஃப்ரைட் பண்ணுற போது அந்த ஃப்ளேவர் இது அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் இதில் வேறு எந்த ஐட்டமும் நம்ம போட வேண்டியதில்லை, உப்பு மட்டும் போட்டால் போதுமானது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதோட அரைச்ச விழுது ரெடியாக இருக்குது. கார்னிஷ்க்கு கடைசியாக போடுறதுக்கு தௌகேவும் ரெடியாக இருக்காங்க. அடுத்து 1 ஸ்பூன் தொம்யாம் பேஸ்ட். இது அரைச்ச மிளகாவிலையும் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம், இல்லை தனியாகவும் நம்ம போட்டுக்கலாம். அதோட மற்ற பொருளுங்க கார்னிஷ்க்கு கடைசியில் போட போகிறோம். இவ்வளோ தான் இதோட விஷயம். இதில் ஃபிஷ் சாஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி உப்பவே கூட போட்டுக்கலாம். இந்த கேரட்டை நான் தௌகையில் போட்டுடுறேன். ஏன்னா முதல்ல போட்டால் ஓவர் குக் ஆகிடும், சாப்பிட்ற போது நல்லா இருக்காது. அதனால் கடைசியில் போட்டால் அந்த க்ரன்ச்சினஸ் நமக்கு வாய்க்கு அழகாக இருக்கும். இப்போ மிளகாய் சாந்து எண்ணெயில் நல்ல பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நல்ல ஒரு அரோமாவும் அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் மாதிரி அழகாக இருக்குது தெரியுது. இதோடு சேர்ந்து 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். இது நல்ல பேலன்ஸ் கொடுக்கும். புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் கொடுக்கும். அதுக்காக இந்த இனிப்பு சேர்க்குறது. இந்த சமயத்தில் மீஹூன் போட போகிறோம் பாருங்கள். இந்த மீஹூன் போட்ட உடனே எல்லாத்தையும் கிண்டணும். அப்போ தான் எல்லோரும் கடைசியாக
நம்ம முளைக்கட்டிய பச்சை பயிறு, கேரட்டு கலக்க போகிறோம். இப்படி தூவி விட்டால் போதுமானது. இந்த முளைக்கட்டிய பச்சை பயிறு சேர்த்த உடனே நம்ம வேகமாகவோ இல்லை அதிகமாகவோ கிண்டக்கூடாது. ஏன்னா கிண்டினோம்னா அதோட ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த க்ரன்ச்சினஸோட காணாமல் போயிடும். அதனால் இப்படி லேசாக கிண்டி விட்டால் போதுமானது. மீகூனில் இருக்கிற தண்ணியும் இது அப்சர்வ் ஆகி அழகாக குக் ஆகிடும். அதனால் ரொம்ப நம்ம கிண்டக்கூடாது. இப்படி மூடி போட்டுட்டா இன்னும் குயிக்காகவே வெந்துடும். இப்போ முட்டை ரெடி. முட்டையை இந்த மாதிரி ரிப்பன் டைப்பில் வெட்டி வச்சுக்கிறோம். இந்த ஸ்டைல் ஆஃப் ஃப்ரைட் பீஹூனுக்கு இந்த மாதிரி முட்டை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் இது ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் போட்டிங்கன்னா. அந்த முட்டை, அந்த தவுகை, அந்த கேரட் எல்லாம் மிக்ஸ் ஆகி இப்போ பாருங்கள், கடைசியாக சேலரியை போட போகிறோம். சேலரி போட்ட உடனே அதோடு சேர்ந்து ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். கார்னிஷ்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன் வேணும்னா நம்ம ஒயிட் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் இன்னும் உரப்பாக வேணும்னா சில்லிஸும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது போதுமானதாக இருக்கும். அடுத்து ஏற்கனவே மேரினேட் பண்ண சிக்கன் தாயை நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். இது தொம்யம் ஃப்ரைட் பீஹூனுக்கு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இது லைட்டாகவும் இல்லாமல் ஹெவியாகவும் இல்லாமல் ஒரு நல்ல பேலன்ஸான ஃபுட்டாக இருக்கும். இது பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ருசியாக இருக்குல்ல.